பெருக்குதலை வச்சு பார்த்தோம். இந்த அஞ்சாவது வந்து 5, 2, 4/5, 8/25 எக்ஸட்ரா என்ற பெருக்கு தொடர்கிறது. 128 15,625 எத்தனையாவது உறுப்பு ஆகும் அப்படின்னு. இது நம்ம யூஸ் பண்ற பார்த்தா Tn சமம் AR/n-1. n அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனையாவது உறுப்பு நமக்கு ஆர் ஃபார்முலா T2/T1. ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா T2/T1. T2னா இரண்டாம் உறுப்பு, T1னா முதல் உறுப்பு. இப்போ ஆர் வந்து அப்படியே இருக்கு. இதுல Tn சமம் 128/15,625 கலவையை கொடுத்துட்டான். இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம Tn ஃபார்முலா என்ன? AR/n-1 சமம் 128/15,625. A என்றால் முதல் உறுப்பு. கணக்கில் முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்கு? A சமம் 5. அந்த A 5. ஆர் எவ்வளவு கொடுத்துருக்கு? 2/5. n தெரியாது. -1 சமம் 128/15,625. இந்த 5 என்ன பண்றது? கீழே பண்ணுறோம். ஸோ 2/5 n-1 சமம் 128/15,625 இன்ட்டு 5. இந்த இடத்துல பெருக்கல் இருக்கிறது. இந்த பக்கம் இருந்தால் வகுத்தல். அடுத்தது இந்த 128 நம்ம எல்பிஷன் போட்டே வரும். இரண்டாவது பகுதினா 64, திரும்ப 2 எடுத்தீங்கன்னா 32, 16, 8, 4, 2, 1. சரி, எத்தனை முறை வந்து 2? 1, 2, 3, 4, 5, 6, 7. சரி, 7 முறை பை. அடுத்து நமக்கு கிடைத்தது 15,625. இந்த 5 நம்ம அப்படியே 5ஆக சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு எண் 0வாலோ 5ஆலோ ரெண்டையும் கணக்குன்னா அது 5ஆக வகுக்கலாம். அல்லது இந்த 5 வரணுங்க 5ஆக வகுக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம். 3, 1, 2, 5, 5. 5ஆவது படு 3 முறை, 1 முறை, 12, 12ல 5ஆவது படு 2, இந்த இடத்துல 5. திரும்ப 5 இருக்கிற 6 முறை, 1, 12, 2, 5. திரும்ப 5 இருக்குன்னா 1, 2, 5. திரும்ப 5 எடுத்தீங்கன்னா 25, 5 எடுத்தீங்கன்னா 5, 5 எடுத்தீங்கன்னா 1. ஸோ 5 எத்தனை முறை? 1, 2, 3, 4, 5, 6 இன்ட்டு ஏற்கனவே இன்னொரு 5 இருக்குது. ஸோ 2 அடுக்கு 7 பை 5 அடுக்கு 7. ஏன்னா இங்க 6 இங்க 1 இருக்கு. ஸோ 6 + 1 7. ஸோ இந்த 6 நமக்கு கிடைத்தது 2/5 n-1 சமம் 2/5. இதை ஒட்டுனோம்னா 7 அப்படின்னு. ஸோ 2/5 கேன்சல் ஆயிடும். 2/5 கேன்சல் ஆயிடும். ஸோ n-1 சமம் 7. ஸோ n சமம் 7 + 1 8. ஸோ மொத்தம் 8 உறுப்புகள் உள்ளன. அந்த 8வது உறுப்பு தான் 128 15,625. இந்த 8வது உறுப்பு ஆகும். இது